ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் விவிஐபி தமிழ் கேமர். நம்ம இதில் மைன்கிராஃப்ட் சர்வே தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எந்த ஒரு வேர்ல்டு போடாமல் இப்போ வாங்க கைஸ், நம்ம விளாட்லாம். செஸ்ட் வந்துருக்கு எனக்கு. நம்ம டார்ச் எடுத்து முக்கியமாக எடுத்துக்கலாம். மாற்றி வச்சுக்கலாம் கைஸ். இப்போ நம்ம வுட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபுட்டு கெட்டுட்டு இப்போ நம்ம வுட்டு உடச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து இங்கே கீழே எல்லாம் விழுந்துருக்கு கைஸ். அது வந்து நம்ம ஃபர்னஸில் ஏதாச்சும் நம்ம குக் பண்ணதுக்கு இல்லாட்டி ஏதாச்சும் சேர்த்துக்காக நமக்கு இந்த கீழே இருக்க இலையெல்லாம் தேவைப்படுது கைஸ். எந்த இல்லைன்னா இருங்க காட்டுற ஒரு நிமிஷம். இந்த கைஸ் அப்புறம் உடனே இப்போ நம்ம வுட்டு மாற்றிக்கலாம் கைஸ். வுட்டாக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். ஒரு செஸ்ட்டு செஞ்சுட்டு இங்கே சாம்பி வாங்கி இருக்குது. ஆடு கச்சிட்டு கைஸ். இப்போ நம்ம கொஞ்சம் இப்போ நம்ம வந்து ஸ்டோனை மைண்ட் பண்ணலாம் கைஸ். அதுக்கு இப்போ ஸ்டோன் இங்கே இல்லாத மாதிரி இருக்குது. ஸ்டோன் கிடச்சிச்சு கைஸ். இப்போ நம்ம வுட்டில் இருக்கிறத வுட்லேருந்து நம்ம ஸ்டோனாக மாறலாம் டக்குன்னு. இங்கே ஸ்டார்டிங்கில் இப்போ இப்போ நம்ம ஸ்வாடு, ஒரு ஆக்ஸு, ஒரு பிக்கட் செஞ்சுக்கலாம் கைஸ். இது வேணாம். முக்கியமாக நம்ம இன்னொன்று செய்ய மறந்துட்டேன். ஃபர்னஸ் 2 செஞ்சுக்கலாம். அதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ நம்ம வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றை விட்டு இன்னொரு ஃபர்னஸ் செஞ்சுட்டு நமக்கு தேவைப்பட்ட டூல்ஸ் விட்டு இங்கே வச்சுக்கலாங்க. இது வச்சுக்கிட்டு நம்ம இதை மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வரும்போது மேலே வாட்டர் மிலான் பார்த்தேன். நீ சொல்கிறேன், நீ யார் இல்லாத இப்போ நம்ம இந்த தேவத்தை மாதிரி சொன்ன மேலே கொஞ்சம் ஒரு இதை பார்த்தேன். இது ஒன்று போகுது.
பார்த்தேன். அது எங்கே இருக்குது? இது இங்கே இருக்குது பாருங்க. நம்ம ஃபுட்டுக்கு சாப்பிடுங்க. இதுக்கு தான் நான் அடிச்சு வச்சுட்ருக்கேன். நான் காப்பை பார்த்துருக்கேன். இப்படி நானே போய் பார்த்தேன். இப்போ செட் ஆகுது. வாங்க இப்போ நம்ம வந்து தோத்தணிக்கலாம். அது பாவம் சின்ன பண்ணி ஒன்று அழைக்க மாட்டேன். தம்பி எங்கே பண்ணி ஒழிஞ்சிருக்கீங்களா? ஏதாச்சும் ஃபுட்டு தேவை எனக்கு. இப்போ புல்ஃபுல் அதாச்சும் வச்சிடக்கூடாது. போன்ஸை கூட அதை நம்ம டேம் பண்ணிடலாம். நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது இப்போ எனக்கு ஆடு பேச தேவை. ஆடு தேடி தான் போயிட்டுருக்குறோம். இப்போ எனக்கு கூட ஒரு வில்லேஜ் கட்சி தான் அப்படி இருக்கும். ஒரு வில்லேஜ் கூட காணும். ரெண்டு ஆடு கட்சிச்சு. அது ஒரே அடிதான் அடிச்சா. நம்ம உடனே ஒரு செஸ்ட்டை விட்டு செஞ்சுக்கலாம். ஒரு பெட்டு கழிச்சு இந்த பர்னஸ் எல்லாத்தையும் மறுக்க விட்டுட்டா. எப்படி யார் பேசுனா சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறது? சினிமா அந்த இதுக்கு போவோமா? அந்த வயலுக்கு போவோமா கைஸ்? அது ஹீட்டாக போகுது. இப்போ தூங்க வராளி போய் தேடி வந்து இது ஆம்பி தான் வந்துடாமல் இருக்கணும். இப்போ நம்ம வீடு கட்ட ஆரம்பிப்போமா கைஸ்? என்ன சொல்லுங்க? யார் பேசுகிறான்னு சொல்லி என் தம்பி பேச போகிறான். நான் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது கைஸ். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என் தம்பி கொஞ்சம் பேசுகிறான். அவன் தான் இப்போ கொஞ்சம் விளையாட போகிறான். இல்லை கைஸ், நான் தான் அவனோட தம்பி. நான் இப்போ வந்து வீடு கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு போனான். நான் முதல்ல ஃபுட் எடுத்துக்கிறேன். மைன்கிராஃப்ட்டு ஃபஸ்ட் டைம் தான் விளையாடுறீங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல மரத்தை உடைக்கணும். மரத்தை உடச்சிட்டிங்க என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல கிராஃப்டிங் டேபிள்னு ஒன்று இருக்கும். நீங்கள் கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு நீங்கள் நிறைய டூல்ஸ் வச்சுக்கிட்டு முதல்ல ஆட்டை தேடுங்க. ஆட்டை தேடி கண்டுபிடிச்சோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா பெட்டை படுத்து தூங்கிடுங்க. அவங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்கிறீங்களே கேட்காதீங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே எங்கே வீடு கட்டுறதுன்னு தெரில. அதனால் நம்ம ஒரு நிமிஷம்
இப்போதைக்கு நம்ம வந்து இங்கே தான் இருக்க போகிறோம். வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் தான். சரிங்களா கைஸ், இது அப்புறம் மைனிங் ஏரியாவை மாற்றலாம். முதல்ல இங்கே எடுத்துகிட்டு முதல்ல பெட்டை போட்டுடணும். பெட்டை போட்டு ரீஸ்பான் பண்ணிட்டு ஃபர்னஸ்ஸு எனக்கு இவனுக்கு வேறு பசிக்கும் போடாது. ஃபர்னஸ்லாம் வேணும். இப்போயே நான் பசிக்குதுன்ட்டான். முதல்ல கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சுற்றிக்கு மீட்டர் இந்த சைடு ஓரமாக போட்டு யூகே வந்துட்டோங்க. இதை தூக்கி இங்கே போட்டுட்டு போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆமாம்ல, நம்ம கதவு செய்ய மறந்துடும் கைஸ். நான் ஒரு முட்டாளி, கதவு செய்ய மறந்து கிராஃப்டிங் டேபிள் போடணும். கிராஃப்டிங் டேபிள் போனோடனே இங்கே செக்ஷன் படி இருக்கான், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். டேட்டில் உடச்சிக்கலாம். டேட்டு உடச்சதுக்கப்புறம் பக்கத்தில் அழகாக க்யூட்டாக ஒரு பாண்டா இருக்கான். சூப்பராக இருக்கல. அதில் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிறோம். முதல்ல டோர் வச்சுருவோம். டோர் வச்சுட்டு ஸ்டெப்பை இங்கே வைக்கணும். டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகணும். வேலை உள்ளே போய்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த செஸ்ட் எடுத்துகிட்டு அழகாக அரேஞ்ச் பண்ண வைக்கணும். மைனிங் ஏரியாவில் ஸ்டோரேஜ் எதிர்காலத்தில் வைக்கணும். எதிர்காலத்தில் தான் மைனிங் ஏரியா, அதனால் பேஸ்ட் டெஸ்ட்லாம் வச்சுட்டு இப்போதைக்கு நாங்கள் தேவையான இதெல்லாம் வைக்க போகிறோம். செஸ்ட்டு செஞ்சுட்டு முதல்ல நாங்கள் எங்ககிட்ட கச்சா மச்சாலாம் குப்பையாக இருக்குது, அதெல்லாம் தூக்கி அங்கே வைக்க போகிறோம். தூக்கி வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறேங்க. முதல்ல காப்பர் ஒதுக்கிக்கணும். காப்பர் ஒதுக்கிட்டு மீட்டு கிடைக்குது, மீட்டை கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சுக்கோங்க. கைஸ் இப்போ நான் வந்துட்டேன். இப்போ இவ்வளோ தம்பி விளாண்டுருந்தேன். இப்போ நான் ஒரு ஃபோன் தடா காப்பால் உள்ள வச்சுட்டேன். ஏன்னா இதே வீடை மாற்றிட்டியா? இப்போதைக்கு தான்டா இது. அது வந்து இது முதல்ல எதிர்காலத்தில் வந்து மைனிங் ஏரியா வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு பக்கத்தில் வீடு கட்டணும். கைஸ் தூரம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். செகண்ட் பார்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ்.